அடியில இருந்து அடுத்து நெருப்பு எப்படி வரப்போகுது. இது சயின்டிஸ்ட் கொடுத்த ரிப்போர்ட் ஆஸ் பர் பைபிள். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பேப்பர்ல வந்த செய்தி. சோலார் சுனாமி வீசும்போது என்ன நடக்கும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2 பேதுரு 2:10 நம்ம வாசிச்சோம் இல்லையா, 3:10 வாசிச்சோம் இல்லையா. அதுல பாத்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய நாள் வரும்போது வானம் எப்படி இருக்குமா, மடமடவென்று அகன்று போன இருக்குல்ல. இந்த சோலார் சுனாமி வீசும் போது எப்படி நடக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த சூறாவளி இடி இடிப்பதை போன்று நிகழும். பைபிள் என்ன சொல்லுது? மடமடவென்று அகன்று போகும். இவன் சொல்றான் வானம் எப்படி இருக்குமா, இடி இடிப்பதை போன்று வானத்தை நிகழுமா, பூமியின் காந்த புலத்தில் வெடிப்பு ஏற்படுமா. அப்ப யோசித்து பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வசனம் ஒத்து போது பாருங்க. பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மடமடவென்று அகன்று போகுது. இவன் சொல்றான் காந்த புலம் இடி இடிப்பதை போல் நிகழுமா. துல்லியமா தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, ஆண்டவர் வரப்போறார். 2வது பூமிக்கு அடியில இருந்து இப்ப நெருப்பு வரப்போகுது. இது மேல இருந்து வருது. இதுக்கே எஸ்கேப் ஆக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே நீங்க பாருங்க, வருகை 7ஆம் அதிகாரத்துல நடக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. 8ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிச்சு பாருங்க. எக்காலம் ஊத ஊத மேல இருந்து தான் நெருப்பு வரும். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் பூமியிலே கொட்டப்பட்டது. அப்படிதானே இருக்கு. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகளின் மேல் விழுந்தது. அப்படிதானே இருக்கு. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் 1/3 பங்கு சேதமடைந்தது. அப்படின்னா அர்த்தம் எல்லாமே நெருப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு அழிவு. வருகை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நெருப்பு என்ன செய்யும், வேக வேகமா இறங்க தொடங்கும். இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு, நெருப்பும் ரெடியா இருக்கு, வானமும் திறந்துருச்சு, காந்த புலமும் ஓபன் ஆயிருச்சு, ஓசோன் லேயரும் ஓட்ட விழுந்துருச்சு, அக்கினி இறங்குவதுக்கு ரெடியா இருக்குது, சூரியனும் ஓபன் ஆகி நெருப்பு கக்க தொடங்கிருச்சு. லாஸ்ட் மினிட் சோதோமுக்குள்ள அந்த லோத்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம் தான் இப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கு. சீக்கிரம் வெளியே போ, இந்த ஸ்தலம் அழிய போகிறது. அந்த டைம் தான் உங்களுக்கு எனக்கு இருக்கு. நீங்க இன்னும் காலம் தாமதித்து கொண்டே இருந்தீங்கன்னா எல்லாரையும் கையை பிடிச்சி வெளியெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு. துணிகரமா திரும்பி பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அதெல்லாம் உப்பு தூணாகி போகும். லோத்து நீதிமானா இருந்தபடியினாலே அவன் கையை பிடிச்சி கத்தர் கொண்டு போய் வெளியே விட்டாரு. புரியுதா? அதனால சூரியன் ஓபன் ஆயிருச்சு, காந்தபுலம் ஓபன் ஆயிருச்சு, எல்லாம் ரெடி. இப்ப பூமி ஓபன் ஆயிருச்சு. இங்க பாருங்க, இது வானத்தின் பூமியும் அதனுடைய இது என்னது, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இதுக்கு பேர் என்னன்னா வால்கனோஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வால்கனோஸ்ங்கிறது என்னன்னா எரிமலை வெடிச்சு வர்றதுக்கு பேர் தான் நமக்கு தெரியும் வால்கனோஸ். இது ஒரு வகையா வானத்துல இருந்து வருது. ஆனா இது வால்கனோஸ் கிடையாது. நல்ல கவனிங்க. இது நான் சொல்றது வந்து எரிமலை வெடிச்சு வரதில்ல. இது என்னன்னு கேட்டா பூமிக்கு அடியில் இருக்கிற நெருப்பு வெடிச்சு வெளியே வருது. நான் சொல்றது புரியுதா? வால்கனோஸ் எரிமலைனா எரிமலை வெடிச்சு வெளியே வருது, அதுக்கு பேர் எரி குழம்பு. நம்ம வால்கனோஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அது எரி குழம்பு. ஆனா இது என்னன்னு கேட்டா பூமிக்கு அடியில இருந்து நெருப்பு வருது. பூமிக்கு அடியிலையும் கத்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நெருப்பை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. பூமியை உண்டாக்கும் போதே நியாய தீர்ப்புக்கு கத்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்காரு. அது வந்து இப்ப நீங்க பார்க்க போறது வந்து அதுதான். எதுன்னு கேட்டா கடலுக்கு அடியில இருக்கிற நெருப்புகள், கடலுக்கு அடியில இருக்கிற நெருப்புகள் வந்து வெடிச்சு வெளியே வருது. இங்க நீங்க இப்ப சமீபத்துல இந்த மாதிரி கடலுக்கு அடியில் இருக்கிற நெருப்புகள் எல்லாம் மலைகளுக்கு நடுவில் இருந்து லீக் ஆக தொடங்கி இருக்குது. இது பாருங்க, கடலுக்கு அடியில உள்ள நெருப்பு இதெல்லாம் இது இப்போ மலைகளுக்கு நடுவுல இருந்து எல்லாம் வெளியே புறப்பட்டு வர ஆரம்பிச்சிருக்குது. இது எரிமலைகள் கிடையாது, எரிமலைகள் வேற, நான் அது காட்டுறேன். அதுவும் இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது கடலுக்கு அடியில உள்ள நெருப்பு. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்லனா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு வால்கனோஸ், எரிமலைக்கு பேரு. இதுக்கு பேரு ரிங் ஆஃப் ஃபயர். ரிங் ஆஃப் ஃபயர்னா பூமிக்கு அடியில இருக்கிற நெருப்பு. இங்க பாருங்க எப்படி வருதுன்னு. இங்க பாருங்க, இது மலைக்கு அடியில கடல்ல இருக்கக்கூடியதான மலை. அந்த கடல்ல இருக்கக்கூடிய மலையில இருந்து நெருப்பு புறப்பட்டு வருது. இது பாத்தீங்கன்னா இது ஒரு வீடியோ. இது பாத்தீங்கன்னா டேம்ல இருந்து தண்ணி புறப்பட்டு வர மாதிரி வரும். இது ஒண்ணுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானது வெடிக்க ரெடியா இருக்குதான் வெளியே வரத்துக்கு. இப்ப அந்த மேப் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி இது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதுல ஒருத்த மாட்டினா என்ன ஆகும்? அந்த தண்ணி ஃபுல்லா எவாபரேட் ஆகுது, சூடு கை வைக்க முடியாதபடி தண்ணி ஃபுல்லா, கடல் ஃபுல்லா, அந்த பக்கம் ஃபுல்லா சூடாகி எல்லா தண்ணி எப்படி எவாபரேட் ஆகுது பாருங்க.
இது ஹவாய் தீவுல 2019 நடந்தது. 476 கிராமம் எரிஞ்சு சாம்பலா போச்சு. இது எரிமலை வெடிச்சு இல்ல, இது பூமிக்கடியில இருந்து நெருப்புகள் புறப்பட்டு வந்தது. இப்ப காட்டுவாங்க பாருங்க, இங்க பாருங்க ஹெலிகாப்டர் பறக்குது அப்படின்னா இது உயரம் பாருங்க புகை. இது என்னன்னு கேட்டா பூமிக்கடியில இருந்து நெருப்புகள் வெடிச்சு வெளியே வர தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடைசி கால அடையாளங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அக்கினியும் புகைக்காடும் ஒரு அடையாளம். கர்த்தருடைய நாள் வரும்போது, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே அப்படின்னு இருக்கும். இங்க பாருங்க எப்படி வெடிச்சு வருது. 476 கிராமங்கள் முடிஞ்சிருச்சு. இது ஹவாயில, இது கௌதம் மேலால. இங்க பாருங்க எத்தனையோ கிராமங்கள் முழுவதுமா சாம்பல்ல மூடிடுச்சு. இதெல்லாம் லாங் அகோ ஒன்ஸ் அப்பான டைம்லாம் இல்ல. நாம இப்போ பூமியில இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பக்கத்துல நடந்தது போன வருஷம். இதோட ஜனங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க ஊரை விட்டு. அது அப்படியே மூடிச்சு. இந்த புகை எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் எரிமலை வெடிக்கிறது. இது வால்கனோ, எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோ. இது வெடிக்கிறது. இது அப்படியே எப்படி மூடிடுச்சு பாருங்க ஊரையே. A policeman recorded this dramatic எப்படி மூடுது பாருங்க. his car was engulfed. This woman narrowly escaped. இது இந்த வீடியோ பாருங்க. Couldn't get out. நிக்கிற இடத்துல இருந்து வெடிச்சிட்டு வரும் அப்படியே நெருப்பு. ஜனங்க நிக்கிற இடத்துல இருந்து ரோட்ல இருந்து. இது எரிமலை. இது எரிமலை கிடையாது. இப்படியே பாருங்க இங்கெல்லாம் புகை, நிக்கிற இடத்துல இருந்து புகை வருது ரோட்ல இருந்து. இது பாருங்க ரோட வெடிச்சிட்டு வெளியே வரும் பாருங்க. 15,000 feet into the air and blanketing 3 towns. Charred landscape so hot it melted the shoes of rescuers. Some firefighters wept amid the destruction. Shelters so எப்படி மூடுது பாருங்க. We covered ourselves in sheets because we were suffocating, this woman says. Unlike the continued நம்ம கண்ணுக்கு முன்னாடி நியாய தீர்ப்புக்கான எல்லாம் தயாராக இருக்குது. நம்ம நிக்கிற இடம் வெடிச்சு நெருப்பு வெளியே வருமா? கர்த்தர் சொன்னபடி மகா ஆழத்தின் ஊற்று கண்களும் பிளக்குமானா பிளக்குங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இதுக்கு பேரு தான் கிருபை. ஏன் கிருபைங்கிறீங்க? நெருப்புக்கு வர்றது பேரு கிருபையா? இவ்வளவு துல்லியமா நடக்கிறத முன்கூட்டியே கண்ணால பார்க்க வச்சிருக்கிறார் பாருங்க. ஆயத்தம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. அந்த சான்ஸுக்கு பேரு தான் கிருபை. நோவா காலத்துல இந்த சான்ஸ் கிடைச்சிச்சா கிடையாதா நமக்கு தெரியாது. இதே காரியம் 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா எந்த ஜனங்களுக்கு இது தெரிய போறது இல்ல. இன்னைக்கு நமக்கு மீடியா இருக்கிறதுனால கோடியா 700 கோடி ஜனங்க பூமியில இருக்கிறதுனால தேவன் மனஸ்தாபப்பட்டு இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துறாரு. சடனா வந்தா ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆயத்தம் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு அவகாசம் கொடுக்கிறாரு. அவருடைய கிருபையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஏதோ வெறும் வீடியோவா பார்த்துட்டு பயங்கரமா இருக்குன்றதுக்காகவோ இல்ல அசால்ட்டா எடுத்துட்டு போறதுக்காகவோ இதெல்லாம் கௌதம் மேலால தான் வரும், பெங்களூர்ல எல்லாம் வராது அப்படின்னீங்கன்னா வரும். ஏன்னா வசனத்தின்படி டோட்டல் பூமியுமே அக்கினிக்கு இரையாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? அக்கினிக்கு இரையாகத்தான் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பூமிக்கு அடியில நடக்கிற ஒரு சம்பவம். இந்த வீடியோ பாருங்க. அந்த இடம் எரிஞ்ச பிறகு இதுதான் கொடுமையான வீடியோ. இந்த வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது பாருங்க, அந்த ஊரே அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் அந்த ஊரை பாக்குறாங்க, ஜனங்க எல்லாம் அப்படியே அங்கங்க செத்து கிடக்குறாங்க. அங்க பாருங்க, இங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க. இது நம்ம காலத்துல நடக்காது, நம்ம ஏரியால நடக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நம்ம காலத்துலதான் நடந்திருக்குது. நம்ம ஊர் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இதே காலத்துல இன்னொரு பகுதியில நடந்திருக்குது. ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் துல்லியமா. இது 2020 ஸ்டார்டிங் ஜனவரி, 2020 ஸ்டார்டிங் ஜனவரியில ஆஸ்திரேலியா முழுக்க ஃபயர். தெரியும் நினைக்கிறேன், ஜனவரி மாசம் நடந்தது. ஒரு மிருக இனமே அழிஞ்சிருச்சு. அந்த இனமே இப்ப கிடையாது. இத்தனை வருஷமா இருந்த அது என்னமோ ஒரு உயிரினம் சொல்ல, கோலார் என்னமோ சொல்லுவாங்க, கோலா இனம். அந்த இனமே இப்ப கிடையாது, டோட்டலா அழிஞ்சிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிருகங்களோட இனம் நோவா காலத்துல நடைபெற்ற மாதிரியே நடந்துட்டு இருக்குது. இங்க பாருங்க,
இது எல்லாம் ஆஸ்திரேலியால எல்லா மிருகங்களும் எப்படி செத்துச்சுங்கிறதுக்கான ப்ரூஃப். ஆஸ்திரேலியா ஃபயர். இது வந்து எந்த தீவிரவாதி தாக்குதல் கிடையாது, எதுவும் கிடையாது, இயற்கை பேரழிவு. ஆண்டவர் காட்டுறாரு, நீ ஆஸ்திரேலியால இருந்தாலும் நடக்கும், கலிபோர்னியால இருந்தாலும் நடக்கும், அமெரிக்கால இருந்தாலும் நடக்கும், கர்நாடகாவில் இருந்தாலும் நடக்கும். இன்ன வரைக்கும் நம்மளை கிருபையா பாதுகாத்தது கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. இந்த ஃபயர் வந்து இங்க பாருங்க, இந்த ஃபயர் பாருங்க எப்படி ஒரு இடத்தை க்ளோஸ் பண்ணுதுங்கிறத ஒரு 2 minutes நடக்கும் பாருங்க. இங்க பாருங்க, ஒரு காட்டு தீ ஒரு ஏரியாவை எப்படி அழிக்கும் அப்படிங்கறத ஒரு 2 minutes நடக்கும். இது வந்து அங்க இருந்து சிசிடிவி கேமரால பதிவானது. ஒரு 2 minutesக்குள்ள எப்படி எரிய போகுதுன்னு பாருங்க. இவங்களுக்கு வந்து ஒரு காட்டு தீ இந்த ஏரியாவில் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. இத்தனைக்கு இது ஃபயர் என்ஜின் தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு இந்த பக்கம் வருதுன்னு. எல்லாம் புறப்பட்டு ஓடுறாங்க பாருங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பி எல்லாம் போறாங்க. இந்த இதெல்லாம் ஒரு ரேர் ஃபுட்டேஜ், இதெல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, ரொம்ப தூரத்துல இல்லைன்னு சொல்றேன். எல்லாமே ரொம்ப தூரத்துல இல்ல. நூறு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசி இருக்கு. 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு நிமிஷம் தான், லெஸ் தேன் a minute. பாருங்க எப்படி கிராஸ் ஆகுது பாருங்க. நூறு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுது பாருங்க எப்படி. அந்த ஏரியாவே கரிக்கட்டை ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் கிராஸ் ஆச்சு. மொத்தம் முடிஞ்சிருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நியாய தீர்ப்பு வரும்போது இது சாம்பிள் தான். இந்த மாதிரி 100 மடங்கு இருக்கும். 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு நிமிஷம் வீசினதுக்கே இப்படி நடக்குது. நோவா காலத்துல இதுக்கு பதிலா தண்ணி, அதுக்கு பதிலா நெருப்பு, இரவும் பகலும் 40 நாள் இப்படி வீசினா என்ன ஆகும்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு தான் இது சொல்றோம். இது மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தனன்ற மாதிரி பூமியும் அதன் உள்ள எல்லாமும் எரிந்து போகுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். இது மட்டும் இல்ல, இது வந்து இயற்கை ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறது. இதுவே போதும், டோட்டல் பூமி அழிக்கிறதுக்கு இதுவே போதும். இதோட சேர்த்து நம்மளும் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கிறோம். என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? இதான் நான் சொன்ன ரிங் ஆஃப் ஃபயர். கீழே இருந்து நெருப்பு வந்துச்சு பாருங்க, இதான் ரிங் ஆஃப் ஃபயர். அத்தனையும் இப்படி இருக்குது. மொத்த நெருப்பும் கிளம்பிச்சுன்னா என்ன ஆகும்? பூமிக்கு மேல டோட்டல் பூமியும் எரியும். ஆண்டவர் சொன்னபடி நியாய தீர்ப்புக்கு பூமி என்னவா இருக்கு? தயாராக. இது முதல். இது ரெண்டாவது. நல்லா கவனிங்க, இது கேஸ் பைப் லைன். கேஸ் பைப் லைன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூமி கடியில என்ன பண்ணிருக்காங்க? வேர்ல்டு வைட் கேஸ் பைப் லைன் போட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ப்ராஜெக்ட் என்னன்னா, எல்லா ஏரியாவுக்கும் கேஸ் பைப் லைன் போட்டு உங்களுக்கு சிலிண்டர்ல கொடுக்குறாங்கல்ல கேஸ், இனிமேட்டு சிலிண்டர்ல கொடுக்க மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் எதுல வரப்போகுது? பைப்ல வரப்போகுது. அந்த ஏரியாவில் ஒரு ஹப் வச்சிருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வச்சிருக்கிற மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. அங்க இருந்து கேஸ் வீட்டுக்கு வரும். இப்ப பாருங்க, அதான் ப்ராஜெக்ட். ஆல் ஓவர் இந்தியால பாதிக்கு மேல முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த இயர் அடுத்த பாதி முடிக்க போறாங்க. எல்லா வேலையும் வேகமா நடக்குது. இப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கீழ இருந்து நெருப்பு வெடிச்சு வரும்போது இதுக்கு மேல கேஸ் பைப் லைன், இதோட சேர்த்து என்ன ஆகும்? வெடிச்சா என்ன ஆகும்? சேர்ந்து நடக்கும். இதுல என்னன்னா,
அது வைல்டு ஃபயர்லாம் வெளியே காட்டுக்குள்ள நடக்கும். கேஸ் பைப்லைன் எல்லாம் எங்க நடக்கும்? வீட்டுக்குள்ள நடக்கும். எல்லாம் நடக்கும். இதுக்கு மேல இப்ப நம்ம பெரிய கேஸ் பைப்லைன் வச்சிருக்கிறோம், கீழே நெருப்பு இருக்குது, ரெண்டும் சேர்ந்து ஜாயின் ஆனா போதும். இந்த ரெண்டையும் தீக்குச்சி குளித்த மட்டும்தான் ஆண்டவர் செய்ய போறாரு. நெருப்பையும் வச்சிருக்கிறாரு, கேஸையும் நாம வச்சுட்டோம், எல்லாம் பக்காவா இருக்கு. இதுக்கு மேலதான் நாம என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு நம்ம விவரம் புரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பெரிய அடுப்பு ஒண்ணு இருக்கு, கீழே அடுப்பும் இருக்கு, நெருப்பும் இருக்கு, மேல கேஸும் இருக்கு, இன்னும் ரெண்டும் சேரணும் ஒன்னா, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு தோசைக்கல், அதுக்கு மேல நம்ம. அதான் நான் சொல்லுவேன், பெரிய தோசைக்கல்லுக்கு மேல என்ன செஞ்சிருக்கோம்? உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்க நெருப்பை பத்தி தெரியாம மேல உட்காந்துக்கிட்டு, நான் யார் தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, நாங்க என்ன படிப்பு தெரியுமா, நெருப்புக்கு தெரியுமா? எரியும் போது அவர் பிஏ கொஞ்சம் பார்த்து எரிங்க, இவர் எம்பிபிஎஸ் கொஞ்சம் லைட்டா எரிங்க, அவர் கொஞ்சம் கம்மியா தான் படிச்சிருக்காரு, நல்லா கறிக்கட்டை ஆக்கி விடுங்க நான் சொல்லும் போது சேர்ந்து எரியும் போது. இன்னைக்கு உலகத்தானுக்கு தான் அந்த பாகுபாடு இருக்குதா? எங்கேயும் இருக்குது. இப்ப அது சபைக்குள்ளேயும் இருக்கு. சபைக்குள்ளேயும் மேன்மை, மேட்டிமை, பெருமை. என்ன பெருமை? படிப்பு பெருமை, ஜாதி பெருமை, பணப்பெருமை எல்லாம் இருக்கு சபைக்குள்ள. எல்லாம் உட்காந்துக்கிட்டு நாங்க தெரியுமில்ல. ஏன் இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கு, ஊழியக்காரங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு. சொல்லும் போதே ஜாதியை சொல்லி சொல்ற ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க எத்தனையோ பேர். அவரு அந்த ஜாதிக்காரரு, இவர் இந்த ஜாதிக்காரரு. எரியும் போது ஜாதிக்காரங்க எப்படி எறிவீங்க? எல்லாரும் எப்படி எறிவாங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போகிற அந்த ஆத்மா இந்த பூமிக்குரிய எந்த கரை திரை இல்லாத ஆத்மா தான் அங்க போகும். கற்புள்ள கண்ணிகையா ஒப்படைக்கிற ஆத்மா தான் அங்க போகும். எல்லாம் செஞ்சுட்டு நான் சபைக்குள்ள உட்கார்ந்து இருப்பேன், ஆனா நான் வருகையிலையும் போவேன்னா ஏமாந்து போவிய. கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா, பொருள் உங்ககிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்ல, பொருள் ஆசை இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. நமக்கு தேவையான பொருள் தப்பே கிடையாது, பொருள் ஆசை தான் தப்பு. தேவையான அளவு சாப்பிடுறது தப்பு கிடையாது, பெருந்திண்டி தான் தப்பு. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா அது மேல ஒரு வெறி, ஒரு ஆசை. நம்ம பிறக்கும் போது எந்த கேஸ்ட்ல பிறந்தோம், எந்த இதுல பிறந்தோம் தெரியாது. இப்போ ஒரு ரத்தத்தால கழுவப்பட்டு ஒரே ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், ஒரே மாம்சத்தை புசிக்கிறோம், ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே ஸ்தலத்துக்கு போக போகிறோம். இங்க உட்கார்ந்துட்டு சபைக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடு பாத்திய எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சொல்ல வேண்டியதான் எங்க பொறுப்பு. ஆனா வருக வரும், நியாயத்திற்கு போறோம், தொலைஞ்சிய அப்ப போய் அங்கெல்லாம் தட்டிக்கிட்டுல நிக்க முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது போடான்றுவாரு. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம இங்க மனுஷனுக்கு ஊழியம் பண்ண வரல, மனுஷனை திருப்தி படுத்துறதுக்காக சபைக்கு வரல. அவருக்கு ஏத்த மாதிரி அவர் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக சபைக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்துகிட்டு எந்த பாகுபாடும் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. சபைக்குள்ள உன்னை பணக்காரனா வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை பணக்காரனா வச்சிருப்பாரு. நீ பெரிய உத்தமன்றதுனால பணக்காரனா வைக்கல நம்மள எல்லாம். அவனை ஏழையா வச்சிருக்கிறாருன்னா அவன் பாவின்றதுனால ஏழையா வைக்கல, அவனுக்கு ஒரு காரண காலம் இருக்கும். தேவன் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டாந்து இருக்கிறாரு. இங்க உட்காந்துட்டு என்ன பார்க்க கூடாது, எந்த பாகுபாடும் இருக்காது. குறிப்பா ஊழியர்களுக்குள்ள என்ன இருக்க கூடாது, எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. அந்த கேஸ்ட், அந்த ஊருக்காரு. நாசுகள் கேட்பாங்க, நீங்க எந்த பக்கம், நம்ம கேட்போம் எந்த பக்கம். என்ன ஒருத்தர் கேட்டார் அப்படித்தான், நீங்க எந்த பக்கம்னாரு. இயேசு பக்கம்னு சொன்னேன். இல்ல நீங்க பிறந்த இடம் எங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, ஆனா எனக்கு ஒரு பெரிய வசதி தெரியுமா உங்களுக்கு, இவங்க இந்த ஊரை வச்சுதான் கேஸ்ட கண்டுபிடிப்பாங்க. கேட்கும் போதே கேட்பாங்க, கன்னியாகுமரியா, நாகர்கோயிலா அப்படிமா. எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, சென்னை. அது என்ன ஊர்னே தெரியாது. அங்க மொத்த கன்ஃபியூஷனும் ஒன்னா இருக்கும். அங்க இருக்கிறவனை வச்சு நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அதுவும் மொழிக்காரனை கூட கண்டுபிடிக்க முடியாது உங்களால. எந்த மொழிக்காரனை கூட கண்டுபிடிக்க முடியாது. என்ன கேட்டவன சொல்வேன், நீ எங்க, சென்னை. இல்ல ப்ராப்பர் சென்னை. திருட்டு போயிடுவோம். அப்படியே கண்டுபிடிச்சு எந்த ஊருன்னு கேட்டு, ஓ நாகர்கோயிலோ அப்படிமா. அது தேன் வடியும், நாகர்கோயில் அப்படின்னா. நிஜமா தான். எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன, எந்த ஜாதியா இருந்தா உனக்கு என்ன, எந்த கோத்திரத்துல பிறந்தா என்ன, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறுச்சு. இந்த ஜாதி பிசாசுல இன்னைக்கு இருக்கு. எல்லாம் சபைகளை உட்கார்ந்து இருக்கும்போது ஒழுங்கா தான் பேசி தெரியும்.
பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம்னு வரும்போது இந்த ஜாதி பிசாசு எட்டி பார்க்கும். நம்ம சைட்லயே பாருங்க, என்ன உங்க சைடு, என்ன உங்க சைடு, உடனே சொல்லுவாங்க இல்ல நாங்க பாக்குறது இல்ல, எங்க சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டான், நீ பரலோகத்துக்கு போனா கூட தான் ஒத்துக்க மாட்டான், வரமாட்டியா? நிறைய பேர் சொல்லுவான் இல்ல எனக்கு எந்த கேஸ்ட் இருந்தாலும் ஓகேங்க, ஆனா எங்க சொந்தக்காரங்களா கல்யாணத்துக்கு வர மாட்டான். நல்லது, சாப்பாடு மிச்சம், முற்று. அவன் இப்ப என்ன கிழிக்க போறான்? இப்ப கவர்மெண்டே சொல்லிச்சு எவனையும் கூப்பிடாத, 20 பேர் தான் இருந்துச்சு. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள காலை வச்சுட்டோமா, இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேரும் ஒரே நிலையில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர் 12ஆம் மணிக்கு 11ஆம் மணிக்கு வந்தாலும் சரி, 1வது மணிக்கு வந்தாலும் சரி, அவர் வன்கண்கன் அல்ல, அவர் சமமாய் பார்க்கிறவர். அவரிடத்திலே பாரபட்சம் கிடையாது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் அந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவம் வளராம போனதுக்கே இந்த மாதிரி ஆட்கள் மட்டுமே காரணம். அல்லேலூயா. கவனிச்சுக்கொள்ளுங்க, எல்லாம் ரெடியா இருக்குது. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லார். வருகை வரப்போது, ஞாயிற்று வரப்போது, எல்லாம் ரெடி. சடுதியா நடக்கும். இப்ப எப்படி கொரோனா வைரஸ் வந்துச்சோ அதே மாதிரி சடுதியா திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பெரிய பேரழிவு சோலார் சுனாமி ஒண்ணு வருது, எல்லாம் நடக்குதும்பாங்க. இல்லைன்னா திடீர்னு சொல்லுவாங்க நான் சோலார் சுனாமின்னு ஒண்ணு எதிர்பார்த்ததை விட வேகமா வருதுமா. அந்த நேரத்துல மனம் திரும்புறதுக்குலாம் என்ன இருக்காது, வாய்ப்பு இருக்காது. அன்னைக்கு போய் கடனை ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த நேரத்துல போய் மனம் திரும்புறதுக்கு கேட்கறதுக்கு கூட செல்போன் வேலை செய்யாது, நம்ம போய் கேட்கவும் முடியாது. இப்பவே ஒப்புரவாகிறதுக்கான நேரம், இப்பவே ரட்சணிய நாள், இதுவே ஆயத்தப்பட வேண்டிய காலம். எப்ப வேணாலும் சரி, நம்ம ஏன் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவானே. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர் ஹார்ட் அட்டாக். இப்போ உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே போதான் எல்லாருக்குமே. இப்ப ஹார்ட் அட்டாக்னா நீங்க நினைக்கிற மாதிரி கொழுப்பு அடைக்கிறதுலாம் இல்ல, ஃபேட் அதிகமாகி நெஞ்சு அடைச்சு அவர் நெஞ்சை புடிச்சுக்கிட்டு சாகும் போறதுல பிறக்க போற பையனுக்கு என் பேரை வைன்னு சொல்றதுலாம் இல்ல. இப்பெல்லாம் அப்படிங்கறதுக்குள்ள முடிஞ்சிருது. இப்பெல்லாம் நின்றுகிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சிருது, தலை தொங்கிருது. காரணம் என்னன்னா ஆக்சிஜன் லெவல் என்ன செய்தான், குறையுது. அதனால இப்பவே ஒப்புரவாய் ரெடி ஆயிருங்க. இல்ல உங்களுக்கு வரும்னு நான் சொல்லல, வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குங்கிற. அல்லேலூயா. அதனால எப்ப எது வேணாலும் நடக்கும், கூப்பிட்டா போறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த நேரத்துல ஐயோ இன்னும் அவர்கிட்ட ஒப்புரவாக வேண்டி இருக்குது, போன் பண்ணி பாஸ்டர் உங்களுக்கு விரோதமா நான் பேசுனதெல்லாம் மன்னிச்சிருங்க பாஸ்டர். ஏன்னா அதுக்கு பயம் வந்துடும், கேட்ல உள்ள விடுவாங்களோ மாட்டாங்களோ, ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்களோ, அதுக்கு பயம் வந்துருது பரலோகத்துல. அதனால லாஸ்ட் மினிட்ல, அதனால யாராவது ஒருத்தர் லாஸ்ட் மினிட்ல பாஸ்டர் அழுதான போன் எடுக்கிறது இல்ல, நீ அப்பயே போ. நான் பாஸ்டர் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கவனிங்க. சோ தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இது ஒப்புரவாகிற ஒரு நேரம். தேவனோடு கூட ஒப்புரவாகணும், மனுஷனோட ஒப்புரவாகணும். கர்த்தரை எப்பவும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ராத்திரியோ பகலோ அதிகாலையோ நினையாத வேளையிலோ எப்ப வேணாலும் வருகையும் வரும், மரணமும் வரும். எப்படி வந்தாலும் தேவனை சந்திப்பதுக்கு என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். இது உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு நாள் ராத்திரி படுக்க போகும்போதும் ஆண்டவரே வருகை வருமானால், மரணம் உந்துமானால் என்னுடைய கண்கள் பரதீசையில திறக்கணும். இது நம்ம ரத்தத்துல ஊறிடணும், வருகையை பத்தின எண்ணம். ஏன்னா அதான் நம்ம டெஸ்டினேஷன். அதுக்காகத்தான் நம்ம உருவாக்கப்பட்டோம், அதுக்காக தான் சபைக்கு கொண்டு வரப்பட்டோம். ஆகவே அதுதான் நம்முடைய மோட்டிவாக இருக்கணும்.